ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 40 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 ஆர் 25 மேட்ச் தான் லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ஐபிஎல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போவே எந்த டீம்ஸ் மேலே வரும், பிளே ஆஃப்ஸ்க்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டீம்ஸ்லாம் எல்எஸ்ஜி, கேகேஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டீம்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. மேலே இருக்கக்கூடிய டீம்ஸ் ஆர்சிபி, ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் இப்போ நல்லா சைட் பை சைடு நமக்கு தெரியாத, நமக்கு அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண முடியாத வின் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த டீம்ஸ்லாம் டாப்பில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அன்பீட்டன் டீம் பஞ்சாப் கிங்ஸ் செம்மையான ஒரு ஐபிஎலோட ஆஸ்திரேலியன் டீம்னே சொல்லலாம். ஸோ அது விசேஷ் ஆர்ஆர் உங்களுக்கு யங் சைட். ஸோ எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சைடுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சண்டிகரில் தான் மேட்ச் நடக்குது, பஞ்சாபுடைய ஹோம் கிரவுண்டில். ஸோ இந்த மேட்சோட ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோஸ் நான் போடுறப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக பார்த்துக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவை இருக்கோ, அடுத்தது எது இன்ஃபர்மேஷன் வந்தாலுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ யூடியூப் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ லைக் பண்ணிடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஹைப்பும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ நியூ சண்டிகர் ஸ்டேடியம். அங்கே தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ மகாராஜா யாகவேந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். ஸோ அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான். ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோர் 180 195 வரைக்கும். இங்கே ஒரு ஸ்லோ ட்ராக்குமே இருக்குது, ஒரு லோ ஸ்கோரிங், அதிகமாக விக்கெட்ஸ் இருந்தால் ஒரு பவுலிங் பிச்சுமே இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த சீசன் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிச் ரிப்போர்ட் லாஸ்ட்டில் அதை சொல்லிடுவாங்க, எந்த மேட்ச் யூஸ் பண்ணுது, இது வரைக்கும் அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கடைசியில் சொல்லிடுவாங்க. அதை நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன், மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஹிஸ்டாரிக்கலி அதிகமான பேட்டிங் பிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸு. 180 195 வரைக்கும் ரன்கள் போகும். பேசஸ் 70% விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 30% விக்கெட்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஒரு மீடியமான கிரவுண்டு தான். சேப்பாக்கு, இந்த எல்எஸ்ஜி கிரவுண்டு, இந்த மாதிரி ஒரு மீடியமான கிரவுண்டு. இப்போ ரொம்ப குட்டி கிரவுண்டு, இந்த ஆர்சிபி கிரவுண்டு, பெங்களூர், சின்னசாமி, வான்கடே, அருண்ஜேட்லி ஸ்டேடியம், டெல்லி, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஏர்லியாக சீமன் ஸ்விங்குன்றது இருக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் டிவிஷன்ஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ண முடியும். டியூவை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேஸ் பண்ணுறது அந்த கிரவுண்டுடைய ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். டியூனால சேஸிங் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துக்கலாம். பிரியன் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கோனலி, ஷ்ரேயாஸ் ஐயர், நேகல் வதேரா, சசாங்க் சிங், மார்க்கோ ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன், சேவியர் பாட்லட், வைசாக்கு, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப், உங்களுக்கு யுஸ்வேந்திர சகல், இதான் பிளேயர்ஸு. இங்கே பார்க்குறப்போ வைபவ் சூரியவன்சி போன மேட்ச் ஸ்லைட்லி ஃபீல்டிங் அப்போது ஒரு ஸ்ட்ரெயின் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க, இன்ஜுரி, வெளியில் போனார். இந்த மேட்ச் அவ்வளோ பெரிய இன்ஜுரி இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாட்டி யாரை யூஸ் பண்ணுவாங்கன்றது கொஞ்சம் டவுட்டு தான். மேபி ஹெட்மேயர் ஃபார்மில் இல்லை. ஸோ அப்போ வைபவ் சூரியவன்சி ப்ளே பண்ணலைன்னா ஹெட்மேயரை வெளியில் எடுத்துகிட்டு யாரை உள்ளே ப்ளே பண்ண வைப்பாங்க அப்படின்னா பிரிட்டோரியஸை தான் ப்ளே பண்ண வைப்பாங்க. ஒரு லெஃப்ட் ஆம் பேட்டர், சவுத் ஆஃப்ரிக்கா எஸ்ஆர்ஹெச் கூட ஒரே ஒரு மேட்ச் இறக்கி விட்டாங்க. ஒரு 2 பாலில் கோல்டன் டக் ஆனார், எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். எஸ்ஐடி 20 பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அவரை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யங்ஸ்டர் தான். ஸோ ஓவர்சீஸ்னால் ஹெட்மேயர் எடுத்துகிட்டு அவரை ப்ளே பண்ண வைக்கலாம். வைபவ் சூரியவன்சி இதே 11 தான். வைபவ் சூரியவன்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், ஹெட்மேயர், டோனோவன் ஃபெரேரா, அப்புறம் ஜடேஜா, ஆர்ச்சரு, துஷார் தேஷ்பாண்டே, பிரிகேஷ் சர்மா, நாண்ட்ரே பர்கரு, அப்புறம் ரவி பிஷ்னாய். ஸோ இதான் அவங்களுடைய 11 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பார்த்துரும். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக இது பஞ்சாப் கிங்ஸுக்கு தான் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் சொந்தமாகுது. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட் இருக்காங்க, அன்பீட்டன் டீமாகவும் இருக்காங்க. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சில மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சாங்க, அடுத்தடுத்து இப்போ தோல்விகளை சந்தித்து ஏதோ ஓரளவுக்கு வெற்றி தோல்வின்னு மாற்றி நியூட்ரலாக வந்துட்டுருக்காங்க. பட் பியார் டாமினன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ டீம் ஃபார்ம் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ்னால் ஃபேவரபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டாப் பிளேயர்ஸ் யார்னா கூப்பர் கோனலி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் சகல், ரவி பிஷ்னாய். ஸோ இவங்களாம் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அது காரணம் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். பிரியன் சாரியா இப்போ தான் ஆர்ஆர் கிங்ஸாக ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ சண்டிகரில் பிரியன் சாரியாவுக்கு ஆவரேஜ் 27. ஏன்னா காரணம் ஏர்லியாக கொஞ்சம் ஸ்விங்கு சீம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அதனால ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது. பிரப்சிம்ரன் சிங் 19 ஆர்ஆருக்கு எகென்ஸ்ட். அதுக்கு காரணம் ஆர்ச்சரு.
ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப 42 வச்சுருக்காரு வென்யூவில். இங்கே ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக இப்போ தான் கூப்பர் கோனில் ப்ளே பண்ண போகிறாரு. வென்யூவில் 45 நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதனால தான் வந்து டாப்பில் இருக்கார். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கூப்பர் கோனலி. எல்லாமே வந்து சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா அடிப்பார். இந்த பக்கம் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரு, ஆண்ட்ரே பர்கர், துஷார் தேஷ்பாண்டே போடுறப்ப கண்டிப்பாக அவர் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய், ஜடேஜா போடுறப்ப கொஞ்சம் அவருக்கு டாக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டிக்கலாக போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ அதனால் வந்து அது மட்டுமே ஒரு தடுமாற்றமாக இருக்குமே தவிர்த்து ஆர்ச்சர் இவங்களாம் நல்லா ஆடிவாருன்னு தான் நினைக்கிறேன். கூப்பர் கோனலி. ஸ்ரேயாஸ் ஐயர் 30-40. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயரோட ஆவரேஜ் அந்த ரன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் சண்டிகரில் நிறையா டைம் அவுட் ஆகிருக்காரு. 10-15 ரன் 20 ரன் இதுக்குள்ளே வந்து அவுட் ஆகிருக்காரு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நிறையா மேட்சஸில் இந்த பர்டிகுலர்லி இந்த கிரவுண்டில் ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. பட் அது வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு இந்த கிரவுண்டில் மட்டும். அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நேகல் வரதா 26, 24. சாங்ஸி 40, 38. மார்க்கோ ஸ்டோனிஸ் 20, 30. மார்க்கோ யான்சன் 1.3 விக்கெட் ஆவரேஜ் 1.2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவியர் பாட்டில் இப்போ தான் 6 கேம்ஸாக போட போகிறாரு. வென்யூவில் 1.3 விக்கெட் ஆவரேஜ். வைசாக்கு வென்யூவில் நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த பர்டிகுலர் வென்யூவில் 2-3 விக்கெட்ஸ் நிறையா மேட்ச்சில் வந்து எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசனுமே எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து 1.6 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஹர்ஷதீப் சிங் 1.4, 1.0. ஸோ செகலுக்கு ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக பயங்கரமான ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட லிட்ரலி 2 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இங்கே 1.5 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு வென்யூவில். இந்த பக்கம் பார்த்துடலாம். வைபவ் சூரியவன்சி இப்போ தான் வந்து பஞ்சாப்க்கு எகென்ஸ்டாகவும் இந்த கிரவுண்டையும் ப்ளே பண்ண போகிறாரு. வைபவ் சூரியவன்சிக்கு நான் மைனஸ் என்ன அப்படின்னா, நான் நோட் பண்ண வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா பிளேயர்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு சில கிரவுண்ட்ஸில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. அது வந்து வைபவ் சூரியவன்சி ஆர்ஆர் கிரவுண்டில் சூப்பராக ஆடுவார். பட் அதை தாண்டி வெளியில் போகிறப்ப அவருடைய இன்கன்சிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ நிறையா வெளியில் போகிறப்ப நிறையா மேட்சஸில் வந்து ஃபஸ்ட் பால் அவுட் ஆகுறது, அப்படி இல்லாட்டி ஃப்ளாப் ரேட்டுன்றது அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஆர்ஆர் ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறப்ப அவர் வந்து ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்குது. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு நிறைய தடுமாற்றங்களும் இருக்கலாம் நியூ கிரவுண்டு. ப்ளஸ் வந்துட்டு பவுலர்ஸுமே இந்த பக்கம் ஹெவியாக ஸ்ட்ராங்காகவுமே இருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்ம்லேயே கிடையாது. பட் வென்யூவில் ஆவரேஜ் வந்து நல்லா வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட் ஆவரேஜுமே நல்லா இருக்குது. த்ரூஜுலை 38, 26. ரியான் பராகும் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. இப்போ ருத்ராஜ் கேக்வால் கூட போன மேட்ச் லோ ஸ்கோரிங் கேம் எப்படியோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஆடி கடைசியில் ரன்கள் 2 ஸ்கோர் பண்ணிட்டார். ருத்ராஜுக்கு அடுத்து எல்லா மேட்ச்சுமே ஃப்ளாப் ஆகிட்டு இருந்த ஒரு இவருமே கேப்டன் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரியான் பராக் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. பஞ்சாப் கூட ஃபார்முக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 24, 28. சிம்ரன் ஹெட்மயர் 34, 28. ஸோ அப்புறம் டோனவன் ஃபெரேரா இப்போ தான் இந்த வென்யூவில் ஆட போகிறாரு. ஸோ பெருசாக ஷாட்ஸ்ன்றது இல்லை. பட் ரியான் பராக் ஹெட்மயரை கம்பேர் பண்ணுறப்ப டோனவன் ஃபெரேரா நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரன்கள் ஆவரேஜில் 24 இருக்குது. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவருமே சூப்பர்வான விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த பக்கம் செகல் மாதிரி இங்கே வந்துட்டு 1.5 விக்கெட் 1.4 விக்கெட் ஆவரேஜ் பஞ்சாப் கிங்ஸாக நிறையா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே 1.3, 1.1. அப்புறம் ஆண்ட்ரே பர்கர், பிரிங்கேஷ் சர்மாலாம் வந்துட்டு இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ரவி பிஷ்னாயுமே சூப்பர் விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. 1.8 விக்கெட் ஆவரேஜ் பஞ்சாப் எகென்ஸ்டாக. வென்யூவில் 1.5 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஹைலைட்டடாக ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. குறிப்பாக செகல், ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், எஸ்வி ஜெய்ஸ்வால், கூப்பர் கோனலி. ஸோ இவங்கெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஸ்ட் பிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் வந்து பார்த்துடலாம். பவுலரை பொறுத்த வரைக்கும் 4 பவுலர்ஸ் எப்போயுமே சொல்லுவோம். இந்த டீமில் 2 பேர், அந்த டீமில் 2 பேர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்ச்சர் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆண்ட்ரே பர்கர் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன மேட்ச் வந்து ஃப்ளாப்பு. ஸோ இந்த 2 பேருமே ஆர்ஆருக்கு இம்பேக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸாக இருப்பாங்க. இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸில் ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன் இந்த மேட்ச் இம்பேக்ட் லெவல் ஹையாக இருக்கும். மார்க்கோ யான்சன் இந்த சீசனில் பர்டிகுலராக பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங்கே தடுமாற்றத்தில் இருந்தார். அப்போ வந்து விக்கெட்டை கவர் பண்ணது ஒரு சேவியர் பாட்லெட்டு, அப்புறம் வைசாக்குங்களாம் விக்கெட் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஹர்ஷதீப் சிங் விக்கெட் காலம்குள்ளே வந்துட்டார். மார்க்கோ யான்சனுக்கு அது இன்னும் வரல. மேபி இந்த மேட்ச் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 4 பவுலர்ஸையுமே வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. இதை தாண்டி பேசஸை தவிர்த்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னர்ஸ்னால் ரவி பிஷ்னாய், செகல். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம ஸ்பின்னர்ஸை கன்சல்ட் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் எதுவுமே இல்லை. அப்படியே பவுலிங் பண்ணாலும் ஒரு சில மேட்சஸில் சர்ப்ரைசிங்லி ஸ்பின்னர்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் வாங்குறாங்க. அப்படி இல்லாட்டி மிடில் ஓவர்ஸில் போகிறப்போ ஓட்டி தள்ளிடுறாங்க பேட்ஸ்மேன், சிங்கிள்ஸு அந்த மாதிரி ஆடிடுறாங்க. பேட் பால்ஸை வெளில அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பின்னர்ஸோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட் பார்த்துருவோம். ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஹோம் பஞ்சாபுக்கு ஆல்ரெடி ரொம்ப
பயங்கரமான ஒரு இதில் இருக்காங்க. அன்பீட்டன் டீமாக இப்போ அவங்க ஹோமுக்கு வர திரும்ப வராங்க. ஸோ மொத்தத்துக்கு பெருசாக அதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பக்கம் ஆர்ஆரில் தடுமாற்றம் இருக்குது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்ச்சர் ஒரு ஸ்ட்ரென்த். அவருடைய 4 ஓவர் சூப்பராக இந்த சீசனில் போட்டுட்ருக்காரு. அது ஃபஸ்ட்டு பால் எடுத்தோடனே விக்கெட் எடுக்கிறாரு ஆர்ச்சரு. போன மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் விக்கெட் விழுக வேண்டியது டிராவிஸ் ஹெட்டு. துருவ் ஜுரேல் கேட்சை விட்டார். ஸோ இல்லாட்டி இப்போ முகமது ஷமி ஃபஸ்ட்டு பாலில் 5 விக்கெட் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் 5 தடவை ஃபஸ்ட் பாலில் விக்கெட் வாங்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஆர்ச்சருமே அதை சமம் பண்ணிட்டார். போன மேட்ச் மட்டும் டிராவிஸரோட கேட்சை துருவ் ஜுரேல் பிடிச்சிருந்தாருன்னா இவர் இப்போ ஆர்ச்சர் 6வது இதாக போய் முகமது ஷமியை முந்திருப்பார். ஸோ அது நடக்கலை. ஸோ அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ்க்கு அதனால் பெரிய இதுவாக இருக்கும், மைனஸாக இருக்கும். பட் ஓவராலாக பார்க்குறப்போ நீங்கள் எவ்வளோ ரன்கள் சேஸுக்கு கொடுத்தாலும் நாங்கள் சேஸ் பண்ணிடுவோன்ற இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க. எப்படின்னா அதை அடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு எல்லா பிளேயர்ஸுமே சூப்பராக ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். இந்த பக்கம் ஆர்ஆரில் இருக்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ஜிடியில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் தான். ஜிடியில் போன மேட்ச் சிஎஸ்கே கூட சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸு, ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பவுலர்ஸ் டாப் 3 பாட்டம் 3 ரபாடா, சிராஜ், அதுக்கப்புறம் இன்னொரு பேசர். ஸோ டாப் 3 உங்களுக்கு சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், சுப்மன் கில். இந்த 6 பேரை நம்பியே தான் ஜிடி டீம்ன்றது இருக்குது. நடுவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. உண்மையிலே இந்த சீசன் சுத்தமாக அவர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மிடில் ஆர்டர் யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதே இல்லை. சும்மா நம்ம ஒரு மேட்ச்சில் 11 பேரை வச்சு தான் ப்ளே பண்ணணுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் ஜிடி. அது இந்த வருஷம் மட்டும் இல்லை, போன வருஷத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு கிளென் பிலிப்ஸை உள்ளே விட்டாங்க. அதுவுமே சரியாக போகலை. இப்போ ஜேசன் ஹோல்டர் ஓரளவு டீசெண்டாக கிளென் பிலிப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப அவர் பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால ஓரளவு டீசெண்டாக இருக்குது. ஸோ பவுலிங் பாட்டம் 3 அதுக்கப்புறம் டாப் 3 இதுதான் ஜிடியோட ப்ளஸ் பாயிண்ட். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது நம்ம நான் சொல்லணும்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். அதே தான் ஆர்ஆர்லேயே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைபவ் சூரியவம்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல் அவங்க 3 பற்றி எடுத்துட்டாங்கன்னா ரியான் பராக் வந்தோடனே அவுட் ஆகிறாரு, ஹெட்மேரும் வந்தோடனே அவுட் ஆகிறாரு, டோனவன் ஃபெரேரா ஏதோ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. கடைசியில் ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய ஜடேஜா அவர் கொண்டு போகிறாரு. அவ்வளோதான். கீழே பவுலர்ஸ் தான் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காங்க. ஆர்ச்சர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் உங்களுக்கு நாண்ட்ரே பர்கர், ரவி பிஷ்னாய். ஸோ இந்த 3 பேர். ஸோ இந்த 6 பேரை வச்சு தான் ஆர்ஆர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க 11 பேர்த்தில். ஸோ அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் சைடு தான் மென்டல் ஏஜ்ன்றது இருக்கும். என்ன இந்த மேட்ச் கொஞ்சம் இந்த பக்கம் என்ன தான் இருந்தாலுமே ஒரு அன்கேப்டு ஓப்பனர்ஸ் தான் இருக்காங்க. பிரப்சன் சிங்கும் உங்களுக்கு பிரியன் ஷாரியாவும். அப்போ இந்த பக்கம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் போடுறாரு அப்படின்றப்ப ஆர்ச்சர் பவர் பிளேயில் மடமடன்னு இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட் எடுத்தால் அது ஒரு இதாக இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம மென்டல் ஏஜ் நியூட்ரல்ன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மேட்சப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன் விசஸ் எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி. ஸோ இவங்க மேட்சப் மேட்ரிக்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 ஓவர் சர்வே பண்ணி ஆகணும் 2 பேரும். எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்மில் இல்லை, வைபவ் சூரியவன்சி தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ 2 பேர்த்தையும் 3 ஓவர் சர்வே பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஆர்ஆர் ரொம்ப கிட்டத்தட்ட மேட்ச் ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதையுமே நோட் பண்ணிங்க. இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரவி பிஷ்னாய், ரவீந்திர ஜடேஜா, ஸ்ரேயா சையர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இந்த மேட்ச் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் இப்போதைக்கு அதுதான் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே பஞ்சாபுக்கு தான் உங்களுக்கு ஃபேவரெட்டுன்றது இருக்குது. மேபி ஒரு ரவி பிஷ்னாய் இந்த நான் மேட்சஸ்லாம் சொல்லியிருக்கோம், அவர் நிறையா விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ ரவி பிஷ்னாயை அட்டாக் பண்ண போய் தான் விக்கெட்டுன்றது விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாவுக்கும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கும் ஒரு மேட்ச் அப்ன்றது இருக்குது, பேட்டில்ன்றது. ஸோ அதனால் இதில் அட்வான்டேஜ் ஆர்ஆருக்குன்றது இருக்குது. ஸோ அவங்க அந்த மேட்சை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க இந்த மேட்ச் அப்ன்றது தான் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு அட்வான்டேஜ் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான். ஸோ ஏர்லியராக மார்க்கோ யான்சன், அர்ஷ்தீப் சிங் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கீ பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டில் உங்கள் எஸ்வி ஜெய்ஸ்வால் விஸ் அர்ஷ்தீப் சிங். எஸ்வி ஜெய்ஸ்வால் என்ன தான் நல்ல ஆவரேஜ் வச்சுருந்தாலும் அர்ஷ்தீப் சிங் 3 டைம் ஐபிஎல்லில் எஸ்வி ஜெய்ஸ்வாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டேரக்ட் அட்வான்டேஜ் அர்ஷ்தீப் சிங் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவர் அவர் தான் ஆரம்பிப்பார் அர்ஷ்தீப் சிங்கு. எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்ம்லேயே கிடையாது, 3 டைம் வரை அவுட் ஆகிருக்காரு அர்ஷ்தீப் சிங்க்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்ரேயா சையர் விசஸ் ரவி பிஷ்னாய். ஸோ இந்த மேட்சப் மேட்ரிக்ஸ் வரதுக்கு காரணமுமே இதுதான். ஸோ ஸ்ரேயா சையரை ரவி பிஷ்னாய் 2 டைம் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ வென்யூ ஆரேஞ்ச் நல்லா இருந்தாலும் நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரேயா சையருக்கு இங்கே ஒரு பர்டிகுலர் ஒரு கேர்ஸ்ன்றது இருக்குது.
ஸோ அந்த ஒரு மேட்ச் ஒரு 30-40 அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-15 ரன்னில் இந்த வென்யூவில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஃப்ளாப்புன்றது ஆயிருக்காரு. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 டைம் ரவி பிஷ்னாய் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆர்ச்சர் வந்து பிரப்சிமரன் சிங் தான் சொன்னேன். பிரப்சிமரன் சிங்கை 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டில் நடக்குமே காரணம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்எச்சியோட பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே பண்ணுறப்ப முகமது ஷமி நல்லா ஸ்விங் பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த டிவியேஷனில் முதல் பாலே வந்து இவர் அவுட் ஆகிட்டார் பிரப்சிமரன் சிங். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்மே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஏன்னா 2 பேருமே ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் ஆர்ச்சர் அண்ட் முகமது ஷமி. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பராகை வந்துட்டு உங்களுக்கு மார்க்கோ யான்சன் 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஸோ டைரக்ட் அட்வான்டேஜ் மார்க்கோ யான்சனுக்கு தான். இங்கே வந்து ஆர்ச்சருக்கு தான், இங்கே ரவி பிஷ்னாய்க்கு தான். ஸோ எல்லாத்துக்குமே நான் ரீசன் சொல்லிட்டேன். ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்குறப்போ மார்க்கோ ஸ்டாயினிஸ் விஸ் ஜடேஜா. ஸோ ஜடேஜா வந்து மார்க்கோ ஸ்டாயினிஸை 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு சூப்பராக ஜடேஜாவுக்கு தான் இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு இப்போ வைபவ் சூரியவன்சி விசிஸ் சகல். ஸோ ஆல்ரெடி அசதீப் சிங் அண்டு மார்க்கோ யான்சன். ஸோ அவங்களாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ வைபவ் சூரியவன்சி ஸ்பின்னை கம்பேர் பண்ணுற ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லாவே ஆறாரு. ஸோ இந்த பக்கம் செகல் வந்து ஒரு டாக்டிக்கலான ஸ்பின்னர். ஸோ இந்த என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, வைபவ் சூரியவன்சிக்கு மேபி பவர் பிளே முடிஞ்ச உடனே அதுக்குள்ளே வந்து ரன்கள் அடிச்சிடுவார். அவர் ஃப்ளாப் ஆகிறன்றது இதனால் ஸ்பின்னுனால் ஃப்ளாப் ஆகிறன்றது நான் சொல்ல வரல. பட் அவருடைய விக்கெட் செகல்னால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் செகல் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை 92 டைம்ஸ் வந்து அவருடைய கெரியரில் விக்கெட் எடுத்திருக்காரு. 92 விக்கெட்ஸு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா கேகேஆர் கிங்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரல் பவுலிங் பிச், லோ ஸ்கோரிங் பிச்சிலே வைபவ் சூரியவன்சி ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நல்லா ஆடிட்டார். பட் நான் ஒரு நரேனுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார். பட் வருண் சக்கரவர்த்தி டேக் ஆன் பண்ண போய் விக்கெட்ன்றது விட்டார். ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதான் வந்து கீ பேட்டில்ஸ். நம்ம டீம்ன்றதை இப்போ பார்த்துடலாம். ஸோ ஹை அப்சைட் சேஃப் 11 பிரப்சிமரன் சிங், த்ருவ் ஜுரைல், எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கோனலி, சசாங்க் சிங், ரவி ஜடேஜா, அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர், யுஸ்வேந்தர் செகல், ரவி பிஷ்னாய். ஸோ கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்தர் செகல் கேப்டன். இது வந்து ரிஸ்க்கு கேப்டனு. எதுக்காக நான் இது இப்படி டிஃப்ரெண்ட்டேலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ சேஃப் கேப்டன் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ சேஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மேட்ச்சு ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். குறிப்பாக சேசிங்னா இப்போதைக்கு அவருடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட சேசிங்கில் அதிகமான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. சேசிங்கில் தாராளமாக ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சரை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். காரணம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக 1 அல்லது 2-3 விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவரை ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபார்முக்கு வந்துடுவார் எஸ்வி ஜெய்ஸ்வால்னு நினச்சிங்கன்னா பேட்டர்ஸ்லாம் மீறி வைஸ் கேப்டன் வந்து எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சேஃபு. இன்னொன்று என்னென்னா, நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த நியூ சண்டிகர் பிச்சில் வந்து சம்டைம்ஸில் வந்து லோ ஸ்கோரிங் கேம் போகிறதுக்கான ஆயிருக்கு. அந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா டீம்ஸ் இந்த ப்ளே ஃபார் ஃப்ரீ ட்ரீம் ஒன்றில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்டன் வைஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். செகல் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மேட்ச் வந்துட்டு போன வருஷம் செகல் தான் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு கேகேஆருக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ அந்த இதே பிச்சர் தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷமும் அந்த லோ ஸ்கோரிங் கேமாக போச்சு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரன்கள் அடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸு. அது பயங்கரமான ஒரு சினிமேட்டிக்காக இருந்துச்சு அந்த மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி செகல் வந்து நல்ல ஒரு விக்கெட்டை அடிச்சிருக்காரு. ஆர்ஆர் எகெயின்ஸ்டாக வென்யூலையும் அவரை வந்து கேப்டன் ஆகும். ஒரு வைபவ் சூரியவன்சி அப்படிலாட்டி இன்னொருமே ஒரு பவுலரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் ஒரு ஆர்ச்சர் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ராம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்ரன் ஹெட்மேயர் சுத்தமாக ஃபார்மில் இல்லாத பிளேயர். வைசாக்கை வந்து இந்த மேட்ச்சுக்கு வைசாக் வந்து ஒரு குட் பிக்காக இருப்பார். ஒரு ட்ரம்ப் பிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா வைசாக்கு. ஸோ மார்க்கோ யான்சன் இவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பாங்க. இதுதான் இந்த மேட்ச்க்கான டீம் செக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ பஞ்சாப் சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டனு, அர்ஷதீப் சிங் வைஸ் கேப்டன், டெஃபினெட்லி குட் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் சேஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்கேஸ் ஃபார்முக்கு வந்துடுவார்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஒரு இது வந்து கம்மியாக தான் இருக்குது. நம்ம சொல்ல முடியாது, இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ப்ளஸ் அர்ஷதீப் சிங் அவர்கிட்ட வந்து 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. நல்ல ஒரு மேட்ச் அப்பும் இருக்குது. இவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வேறு நடக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. வைஸ் கேப்டன் ரவி பிஷ்னாய் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மேபி பஞ்சாப் கிங்ஸ்லாம் எல்லாருமே அடிக்க தான் போகிறாங்க. அப்போ ரவி பிஷ்னாய் டேக் ஆன் பண்ணுறப்போ எகெயின் ரவி பிஷ்னாய் ஒரு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். 2-3 விக்கெட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சேஃபாக போகணுன்னா நீங்கள் ஆர்ச்சரை ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா 53% ஆர்ஆர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஓவராலாக ஹிஸ்டாரிக்கலி அனாலிசிஸ் படி தான் இது. கரண்ட் மொமெண்டம், கரண்ட் டோர்னமெண்ட், கரண்ட் ஹீட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வில் பி அன்பீட்டன்
ஆஃப்டர் திஸ் மேட்ச் டூ. ஸோ அவங்களுடைய அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அதுக்கான ரீசனுமே மேபி ஒரு வைபவ் சூரியவன்சி, எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கு வந்து நல்லா ரன்கள் அடிச்சிட்டாங்கன்னா மேபி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆர்ஆருக்கு. பட் இல்லை, டாப் 3 தூக்கிட்டா வேலை முடிஞ்சு. ஸோ இந்த பக்கம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு மேபி இந்த பிரபுதம் சிங்கும் அதுக்கப்புறம் பிரியன் சரியாவும் ஸ்விங்கி டிவிஸ் வந்து அவுட் ஆயிடுவாங்க கரெக்டு. ஸோ அப்போ ஆர்ச்சர் வந்து எடுத்துட்டாருன்னா கூப்பர் கான்லேயே வந்து கொஞ்சம் இன்னிங்ஸ் பில் பண்ணுவார். அப்புறம் ஸ்ரேயா சேர் வருவார். அதுக்கப்புறம் சசாங் சிங்குமே நல்ல ஆவரேஜ் இருக்கார். ஸோ அவருக்கு பெருசாக லாங் இன்னிங்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த சீசனில் இன்னுமே கிடைக்கல. ஸோ அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு மார்க்கோ ஸ்வாயினிஸ் இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ஸ், மார்க்கோ யான்சன் வந்து பேட்டிங் ஆடுவார், நல்லாவே ஹிட் பண்ணியிருக்காரு நிறையா மேட்ச்சு. ஸோ பேட்டிங்ஸுமே அவர் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கார் நெட்ஸில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால பஞ்சாப் கிங்ஸ் தான் பெரிய அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இது வந்து எல்லா மேட்சப்பு அனலைசஸு எல்லாமே சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து ஆர்ஆருக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் பஞ்சாப் கிங்ஸ் வில் பி வின் திஸ் மேட்ச். அதுதான் என்னுடைய ஒரு இது, டியூ டு கரண்ட் டோர்னமெண்ட் வந்து எப்படி போகுது நான் எல்லாருமே. ஸோ இதான் நம்மளுடைய அனலைசஸ். வீடியோ லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.